ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி 2025க்கான ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வந்திருக்கக்கூடிய கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதுல பிகினரா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி மார்க் டெஸ்ட் எடுக்கணும் கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல. ஒரு பிகினரா என்டிபிசி எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு எங்க ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்ங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்டிபிசியோட எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, 2 ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 வைப்பாங்க, சிபிடி 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சிபிடி 2 வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு சைக்கோ டெஸ்ட் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு அப்புறம் டைரக்டா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிபிடி 1 சிபிடி 2 வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இந்த ஸ்கில் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட், அதாவது இது ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மாசம் உட்காந்து வீட்ல லேப்டாப்ல பிராக்டிஸ் பண்ணாலே இந்த டைப் டெஸ்ட்ல நீங்க வந்து குவாலிஃபை ஆகிரலாம். ஃபர்ஸ்ட் மெயின் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிபிடி 1ம் சிபிடி 2ம். இது ரெண்டுக்கும் வேற வேற சிலபஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். நீங்க சிபிடி 1 படிக்கும் போதே அதோட சிலபஸை தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னா சிபிடி 2க்குன்னு தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மாறும். சிபிடி 1ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்டையும் நீங்க வந்து படிக்கணும். ஓகே, சோ இந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். ஓகே, சோ 100 மார்க்குக்கு நடக்கும். 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30, ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின், 1.5 மணி நேரம் டைம், 100 கொஸ்டின், நெகட்டிவ் மார்க் வந்து 1/3. ஓகே, இப்போ ஒரு பிகினரா நாம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 நாளைக்குள்ள இந்த 100 மார்க்குக்கு நம்ம டெஸ்ட் எழுதும் போது நம்மளால 80 மார்க் வாங்க முடியுமா? ஒரு 10 நாள் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். 10 நாள்ல போயிட்டு நாம வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்து பாக்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு 100க்கு 80 மார்க் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஓகேவா? அப்போ ஒரு பிகினரா நாம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, எந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிச்சாலும் சரி, நம்ம 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், 12ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், ஒவ்வொரு சப்ஜெக்டா இருந்துச்சு, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சமூக அறிவியல், அறிவியல், அதாவது சயின்ஸ், சோசியல் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. ஒண்ணுக்கும் சிலபஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப அந்த ஒரு 10ஆம் கிளாஸை பாஸ் பண்றதுக்கே நம்ம எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு? கரெக்டா 1 இயர், கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் இல்லைன்னா ஒரு 8 மாசம் வரைக்கும் லீவ் எல்லாம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போன நாள் ஒரு 8 மாசம் படிச்சாலும் அந்த 8 மாசம் படிச்சிருக்கோம். அப்ப இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். அப்போ இதுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு 4 மாசமாவது நம்ம படிக்கணும். ஓகே, அந்த 4 மாசத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, சிலபஸ் என்ன அப்படின்னா இப்ப மேக்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஒரு 10ல இருந்து 15 டாபிக் வரைக்கும் இருக்கும். இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும். ரீசனிங்ல அதே மாதிரி ஒரு 10ல இருந்து 15 டாபிக் இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். அதே மாதிரி ஜிகே பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய கடல். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இதெல்லாம் எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்றேன். அப்ப இதோட சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அப்ப சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்றது எதுக்காகனா இந்த டாபிக் இப்படிதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிலபஸ். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்க ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸ்பீட் அண்ட் அக்யூரசி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப இப்ப இதுல எந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் படிக்கணும்? இப்போ ஒரு பிகினரா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரோம் அப்படின்னா எடுத்த உடனே நீங்க ஜெனரல் அவேர்னஸ படிக்க ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா இதுல வந்து சிலபஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இதை படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா முடிக்கவே முடியாது, அவ்வளவு வந்துகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு ஒரு கான்பிடன்ஸ், செல்ஃப் கான்பிடன்ஸ் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஆவரேஜா இருந்தாலும் சரி, பிலோ ஆவரேஜா படிச்சாலும் சரி, 10th ஜஸ்ட் பாஸ் மட்டும் எடுத்தாலும் சரி, 10th 35 மார்க்குக்கு தான் நான் படிப்பேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, 10th 100க்கு 100 நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இதுல 30க்கு 30 வாங்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் எது? இந்த ரீசனிங். அப்போ நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க படிக்க வேண்டிய அந்த சப்ஜெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசனிங். இதுல ஒரு 10ல இருந்து ஒரு 13 15 டாபிக் வந்து இருக்கும். அதுல ஒரே ஒரு டாபிக் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. மத்தபடி ஒரு நாளைக்கு 2 டாபிக்கே நீங்க வந்து முடிச்சிடலாம்.
நீங்க இந்த 3 சப்ஜெக்ட்டையும் பேரலலா படிக்க ஆரம்பிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பாத்தீங்கன்னா, ரீசனிங்க ஒரு 30 நாள்ல நீங்க முடிச்சிரலாம். அடுத்த 60வது நாள் பாத்தீங்க அப்படின்னா, மேத்ஸ முடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 100வது நாள் இல்லன்னா ஒரு 90வது நாள் பாத்தீங்கன்னா, ஜிகே வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா, ஒரு 20 டேஸ் இல்லன்னா 25 டேஸ் பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் டெஸ்ட் எடுத்து பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க வந்து டைம் குடுக்கணும். ஓகே. ரீசனிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் சிலபஸ். அனாலஜி, நம்பர் சீரிஸ், ஆல்பபெட்டிக்கல் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், சிமிலாரிட்டி அண்ட் டிஃபரன்ஸ், பிளட் ரிலேஷன், அனலிட்டிக்கல் ரீசனிங், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயகிராம், பசில், டேட்டா சஃபிசியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டெசிஷன் மேக்கிங், மேப், அதுக்கப்புறம் இன்டர்பிரேஷன் ஆஃப் கிராஃப். ஓகே. டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 16 டாபிக். இந்த 16 டாபிக்ல உங்களுக்கு மொத்தமே ஒரே ஒரு டாபிக் தான் டஃப்னு சொல்ல முடியாது. டைம் எடுக்கும் படிக்கிறதுக்கு. மத்தபடி இருக்கக்கூடிய 15 டாபிக்கும் பாத்தீங்கன்னா 15 நாள்ல முடிக்கக்கூடிய டாபிக். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க என்ன பண்ணிருங்கன்னா, ரீசனிங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வர்றோம் அப்படின்னா, இப்ப நோட்டிபிகேஷன் வந்ததும் ஃபர்ஸ்ட் நாள் புக்க தூக்கும்போது பயங்கர சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம எப்படியும் படிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய மாதிரி சூப்பரா உட்காந்து படிப்போம். 2வது நாள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு டாபிக் தான் முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். மேத்ஸ்ல இன்னும் இவ்ளோ டாபிக் இருக்கா? ஜிகே போனோம் அப்படின்னா, அதுல ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணுமா? அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்ல நமக்கு ஒரு செட்டு சீனியரா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஜாப் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது, நம்ம அப்பவே படிச்சிருக்கலாம். இப்ப இவ்ளோ காம்படிஷன் இருக்கு. போன டைம் வந்திருந்த என்டிபிசியே நம்ம எழுதியிருக்கலாம். மேபி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதான் சொல்றாங்க. போன டைமே என் ஃப்ரெண்ட் என்டிபிசில உள்ள போயிட்டான், குரூப் டில உள்ள போயிட்டான். அந்த டைம் நான் படிக்காம இருந்துட்டேன். அப்ப நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது அந்த மாரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். நான் அன்னைக்கே அத பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இந்த மாரி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி என்ன வரும்? நெறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உள்ள வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் நீங்க படிச்சா கூட போதும். இப்போ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா. ஏன்னா இப்ப வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு உங்களுக்கு எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்னா 2026ல தான் எக்ஸாம் வரும். அப்போ ஒரு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ்ஷா மைண்ட வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு நம்பிக்கையோட நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். இப்ப என்னன்னா இந்த 100க்கு நீங்க 80க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். ஓகேவா? அந்த கட் ஆஃப் என்ன வைக்கல அது முக்கியம் கிடையாது. அப்ப சிபிடி 1ல 100க்கு 80க்கு மேல எடுக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் படிக்கணும். ஓகே. அந்த பிளானை நீங்க கொண்டு வரணும். ஒரு நாள் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இதா இருக்கும். என்ன படிக்கிறோம்? ஒன்னும் படிக்கிற மாதிரியே தெரியல. எக்ஸாமும் அடுத்த வருஷம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. 2026ல தான் வைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்பவே படிச்சு என்ன பண்ணா இன்னும் 5 மாசம் ஃபுல்லா இதையே படிச்சுட்டே இருக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஏன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விதை போட்டு அடுத்த நாளே மரம் பெருசாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசை இருக்கும். ஆனா இயற்கையில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம உழைப்பை இன்னைக்கு போட்டோம் அப்படின்னா ரிசல்ட் நாளைக்கு தான் கிடைக்கும். இமிடியேட்டா வராது. ஓகேவா? சோ ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம பல நாள் டே அண்ட் நைட் வந்து ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டீங்கனாலும் இன்னைக்கு ஓவர் நைட்ல படிச்சு அடுத்த நாள் காலையில வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க. சோ சக்சஸ் ஆன பீப்புள் எல்லாரையும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா உட்கார்ந்து டே அண்ட் நைட் எஃபோர்ட் போட்ட பிறகுதான் சக்சஸ் கிடைக்கும். ஆனா இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வர்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மேம் நோட்டிபிகேஷன் வந்து இப்ப வந்திருக்கு, 30ஆம் தேதி கிட்ட வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது, அப்ப அடுத்த மாசமே எனக்கு எக்ஸாம் வந்துருமா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேக்குறாங்க. அடுத்த மாசம் எக்ஸாம்னா எனக்கு போஸ்டிங் எங்க போடுவாங்க? போஸ்டிங் எப்போ போடுவாங்க? வீட்டு பக்கத்துல தான் போஸ்டிங் போடுவாங்களா? சோ இந்த மாதிரி தாட் எதுவுமே நீங்க இப்போதைக்கு வச்சுக்கிட வேண்டாம். ஓகேவா? நிறைய பேர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, எனக்கு அவ்வளவு தூரத்துல போஸ்டிங் போட்டாங்கன்னா அங்க போக முடியாது, இங்க போக முடியாது. சோ வேற எந்த இதையும் பத்தி நீங்க யோசிக்க கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சிலபஸ் இருக்கோ அதை ஃபுல்லா உட்காந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதை வந்து கரெக்டா ஒரு பிளான் படி போட்டுக்கணும். இப்போ ரீசனிங் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரீசனிங்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் படிக்க போறேன். இந்த 3 டாபிக் படிக்க போறேன். இல்ல மேக்ஸ்ல நான் இந்த டாபிக்கும் சேர்த்து படிக்க போறேன். அதுக்கு தான் நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா வீக்லி பிளானா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுத்துருக்கோம். அப்ப கரெக்டா இன்னைக்கு டே 1னா இதுல நான் இதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் டே 2ல இதை முடிச்சிருவேன். இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நான் படிச்சது எல்லாத்தையும் இந்த வார கடைசியில வந்து ரிவைஸ் பண்ண போறேன். ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம நல்லா படிப்போம். ஒரு 3 to 4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 7 மணி நேரம்னாலும் உட்கார்ந்து படிப்போம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வீடு வரும், இல்ல வேற ஏதாவது ஒரு இது வரும். சோ அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு இதா இருக்கும். இல்ல நம்ம சிங்கிளா உட்கார்ந்து படிச்சாலுமே ஒரு நாள் நம்ம நல்லா படிச்சிட்டு இருப்போம். அடுத்த நாள் நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு படத்துக்கு போலாம்பாங்க, இல்ல வேற ஏதாவது இது பண்ணுவாங்க. இல்ல வாட்ஸ்அப்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டை பார்ப்போம். ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டோ காலேஜ் ஃப்ரெண்டோ பார்ப்போம். அவங்க கூட உட்காந்து சேட் பண்ணுவோம். அது மாதிரி போன் பேசிட்டு இருப்போம். அவங்க கூட உட்காந்து சேட் பண்ணிட்டு இருப்போம். இன்ஸ்டாகிராம்குள்ள போவோம். இல்ல யூடியூப் ஷார்ட்ஸ் எதையாவது ஓபன் பண்ணுவோம். அதுல 1 மணி நேரம் போயிரும். சோ இந்த மாதிரி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு 99% நம்மளை சுத்தி நிறைய இருக்கும். அந்த 99% டிஸ்ட்ராக்ஷனையும் நீங்க என்ன பண்ணிரணும், விட்டுட்டு கரெக்டா ஒரு இதுல இறங்கிட்டீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. பாசிட்டிவ் மைண்ட் செட் இங்க ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஒரு டைம் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வெளியே வர்றது கஷ்டம். நம்மளை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகேவா? நம்மளை சுத்தி நெகட்டிவ் பீப்புள் தான் இருப்பாங்க. அவங்க பேசுறத நம்ம உள்ள அனுமதிக்க கூடாது. ஓகேவா? அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளையும் நெகட்டிவ் மைண்ட் செட்டா மாத்திருவாங்க. நம்மளோட பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருந்து ஒரு செகண்ட் கூட நம்ம விலக கூடாது. கண்டிப்பா என்னால முடியும். உங்களோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 80 மார்க்குக்கு மேல நான் எடுக்க போறேங்கிறத டார்கெட் வச்சிட்டீங்கன்னா நீங்க பாஸ் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரீசனிங்க முடிச்சிருங்க. ஓகே, ரீசனிங்க நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 30 டேஸ்ல இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, சோ இதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு புக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா YCT புக் ஃபாலோ பண்ணிக்கலாம். YCT புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே டாபிக் வைஸா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் சிலபஸே. ஓகேவா? சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாலே சிலபஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். ஓகே, சோ இப்போ YCT புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லனா RS அகர்வால் புக் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கு, எனக்கு தமிழ்ல மெட்டீரியல் இல்லங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெட்டீரியல் வந்து இப்ப தமிழ்ல நியூவா டாபிக் வைஸ் எடுத்து கொடுத்திருக்கோம். சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கிளாஸஸ் பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். கோடிங் டிகோடிங்னா இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும். அப்ப அதுல லெட்டர்ஸ் ABCD Z வரை இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் வரும். நம்பர் சீரிஸ் அப்படின்னா அதுல லாஜிக் இப்படி இருக்கும். சிலாஜிசம் அப்படின்னா சம்னா எப்படி, சம் நாட்னா என்ன, ஆல்னா எப்படி, நோனா என்னங்க கூடிய எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 30 நாள்ல சிலபஸை முடிச்சதுக்கு அப்புறம் ரீசனிங்க்கு மட்டும் வச்சு என்ன பண்ணணும், செக்ஷனல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ரீசனிங்க்கு செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டே அப்படியே நீங்க மேக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். மேக்ஸோட சிலபஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல் அண்ட் ஃபிராக்ஷன், LCM HCF, ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த 14 டாபிக் தான் மேக்ஸுக்கான டாபிக். அப்ப மேக்ஸுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்க மேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேக்ஸ்னால எனக்கு பயம் மேம் ஸ்கூல் டேஸ்ல இருந்து அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, மேக்ஸுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வேதிக் மேக்ஸ்ன்னு ஒண்ணு படிக்கணும். அதாவது சின்ன வயசுல நாம படிச்ச அந்த வாய்ப்பாட ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு 7 into 8னா என்ன அப்படின்னா 1 8 8 2 8 16 3 8 24 இப்ப உட்காந்து பெருக்கிட்டு இருக்காங்க. 7 8s are 56ன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து நான் டிமோட்டிவேட் பண்றதுக்கு சொல்லல. சோ நீங்க அந்த மாதிரி வாய்ப்பாடுல கூட டக்குன்னு இப்போ 12 7s are எத்தனை அப்படின்னா 84ன்னு சொல்ல தெரியணும். இந்த மாதிரி கூட எனக்கு சொல்ல தெரியாது, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுவேன் அப்படின்னா, சோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் ஆகும். இங்க டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம். அப்ப நீங்க மறுபடியும் வாய்ப்பாடு உட்கார்ந்து படிக்கலாம், தப்பே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க வந்துட்டோம் அப்படின்னா பேசிக்ல இருந்து தெரியாதது எல்லாத்தையும் கத்துக்கிடணும். எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கு இங்க வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த மல்டிப்ளிகேஷன் ஷார்ட்கட் தெரியாது, சொல்லித்தாங்க. எனக்கு இந்த சம் தெரியாது, சொல்லி கொடுங்க. யார்கிட்டனாலும் கேட்கலாம். சோ தெரியாததை தெரியாதுன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. தெரிஞ்ச மாதிரியே பண்றதுதான் தப்பு. ஓகேவா? அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு இருந்தா மட்டும்தான் 30 கொஸ்டினுக்கு 30க்கு 30 வாங்க முடியும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் யாரா இருந்தாலும் சரி கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டாலே ஃபுல் மார்க் வாங்கிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு கொண்டு வரணும், அக்யூரசி கொண்டு வரணும். அக்யூரசினா என்னன்னா இங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் மார்க்ல வந்து நம்ம மார்க்கை விட்டுறக்கூடாது. அப்ப நம்ம அட்டன் பண்ணக்கூடிய எல்லா கொஸ்டினுமே 100% கரெக்டா இருக்கிற மாதிரி அட்டன் பண்ணணும். அப்ப மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க மேக்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நான் அந்த ஜஸ்ட் பாஸ் தான் மேம் ஆகுவேன், அந்த 4 கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துட்டு போவேன் எக்ஸாமுக்கு. இப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல அந்த பேசிக்ஸ் தெரியணும். என்ன தெரியணும், இந்த வாய்ப்பாடு தெரியணும். அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வந்து ஸ்பீடா பண்ண தெரியணும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு பேசிக். யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கத்துக்கிடணும். இந்த மாதிரி பேசிக் தெரியாம நீங்க எடுத்த உடனே ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், நம்பர் சிஸ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் உள்ள போகும்போது உங்களுக்கு பயமா இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம் இவ்வளோ டஃபா இருக்கான்னு. மேக்ஸ்ல வந்து அந்த ஃபாஸ்ட் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே மேக்ஸ் நல்லா வரும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள வந்ததும் அந்த மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பார்த்து அவங்க மலைச்சு போக மாட்டாங்க. ஆனா மேக்ஸ்னாலே கொஞ்சம் பயப்படுற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த டாபிக்கை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிடணும்னா இந்த வாய்ப்பாடெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா, குறைஞ்சது 12வது வாய்ப்பாடு வர 10வது வாய்ப்பாடு வர எங்க இருந்து எங்க கேட்டாலும் சொல்ல தெரிஞ்சா போதும். இது வந்து பேசிக். ஓகேவா? என்ன மேம் சின்ன பிள்ளை மாதிரி நான் வாய்ப்பாடு படிக்க சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. மேக்ஸ்ல இது ஸ்பீடுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா
2x2 மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கும். இப்போ 47ஐயும் 27ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க, 28ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல உட்காந்து மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. 1x1 மெத்தட்னு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 செகண்ட்ல ஆன்சர் வந்துடும். அப்ப அந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா இந்த பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். இப்போ இங்கிலீஷை ரீட் பண்ணணும்னா என்ன தெரியணும்? ஏபிசிடி தெரியணும். மேக்ஸ்ல சம் போடணும்னா என்ன தெரியணும்? வாய்ப்பாடு தெரியணும், பெருக்கல் தெரியணும், கூட்டல் தெரியணும், கழித்தல் தெரியணும், எல்லாமே ஸ்பீடா தெரியணும் இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா வாய்ப்பாடு எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ட்ரெடிஷனல் மெத்தட் படி போடாம ஷார்ட்கட்ஸ்ல போடக்கூடிய மல்டிப்ளிகேஷனா பண்ணணும். 1x1 மெத்தடு, அதே மாதிரி 3 இப்போ 473 273 ஸோ 275 இருக்குன்னா இதை மல்டிப்ளை பண்றதுக்கு 3x3 மெத்தடுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. அப்ப இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் என்னவோ அதை படிச்சுட்டு டெய்லி காஃபி குடிக்கிறது ஒரு பழக்கமா வச்சிருப்போம், அப்படிதானே? சோ அந்த பழக்கம் மாதிரி டெய்லி இந்த ஷார்ட்கட்ல ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்பதான் மேக்ஸ்ல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். டெய்லி நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 10 நாள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 10 நாள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா வாய்ப்பாடு படிச்சு முடிச்ச பிறகு இந்த 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் படிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல போன் இருக்கும். போன்ல ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பர் போடுங்க. அந்த நம்பரை நீங்க வந்து நோட்ல அந்த ஷார்ட்கட்ல மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கால்குலேட்டர்ல நம்பரை செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்படி இதுல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிருங்க. இந்த மல்டிப்ளிகேஷன்ல ஒரு ஸ்பீடை கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எப்ப கேட்டாலும் சொல்ல தெரியணும். 25ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 625ன்னு சொல்ல தெரியணும். 27ஓட ஸ்கொயர் என்ன, 28ஓட ஸ்கொயர் என்ன, 30ஓட ஸ்கொயர் என்ன, டக்கு டக்குன்னு கேட்ட உடனே நீங்க வந்து சொல்ல தெரியணும். 14ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 196 அப்படின்னு சொல்ல தெரியணும். இந்த மாதிரி தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டா கூட 1ல இருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கொயர் நம்பர்ஸ எப்பனாலும் சொல்ல தெரியணும். ஏன்னா இது எல்லாமே பேசிக்ஸ். இது தெரிஞ்சாதான் உள்ள இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்ததுமே இதுதான் இதோட லாஜிக்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நீங்க மேக்ஸுக்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா வாய்ப்பாடு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் தப்பே கிடையாது. திருப்பி உட்கார்ந்து படிக்கலாம். டேபிள்ஸ் படிக்கணும். ஓகேவா? சோ டேபிள்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 மணி நேரம் ஆகும். குறுக்க குறுக்க கேட்டாலும் சொல்ல தெரியணும். 12 7 எத்தனை, 13 8 எத்தனை, இந்த மாதிரி கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். ஓகே? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்டை வந்து படிச்சுட்டு இந்த டேபிள்ஸ் படிச்சாதான் மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் போட முடியும். 2வது ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும். உட்காந்து டெய்லி காஃபி குடிக்கிற மாதிரி டெய்லி ஒரு 15 நிமிஷம் உட்காந்து இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணி பண்ணி பார்க்கணும். அப்பதான் ஸ்பீடு வரும். அதுக்கப்புறம் 3வது என்னதுன்னா இந்த ஸ்கொயர் நம்பர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். ஒரு பேப்பர்ல எழுதிக்கோங்க. நான்லாம் பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது அப்படிதான் 1ல இருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நம்பர் எழுதிட்டு அதை வந்து எங்க வீட்டுல செவர்ல ஒட்டி வச்சிருவேன். நம்ம எங்கெல்லாம் பாக்குறோமோ அங்க பார்த்து வச்சிட்டோம்னா என்னென்ன நம்பருக்கு என்னென்ன ஸ்கொயருங்கிறத லைட்டா பாத்துக்கலாம். சம் சால்வ் பண்ணும்போது நமக்கு அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இப்போ 28 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 28 into 28 மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸ்கொயர் நம்பர் படிச்சிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? அப்போ டெய்லி அதை ஒரு பேப்பர்ல ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்து கியூப் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க 100 வரைக்கும் கியூப் நம்பர் ஞாபகம் வைக்கணும்னு சொல்ல வரல. 1ல இருந்து 20 வரைக்கும். இல்ல எனக்கு அவ்வளோ படிக்க வந்து டைம் இல்லைன்னா 15 வரைக்கும் இல்ல ஒரு 11 வரைக்கும் 1ல இருந்து ஒரு 13 வரைக்கும் கியூப் நம்பர் படிச்சீங்கன்னா கூட போதும். இந்த 4ஐயும் இதுதான் பேசிக் மேக்ஸுக்கு. இந்த 4ம் தெரியாம டாபிக் வைஸ் சம் வந்து சால்வ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு அதுக்கப்புறம் என்ன தோணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமே ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது, நம்மளாலாம் முடியாதுங்க கூடிய ஒரு டிமோட்டிவேஷன் வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் மேக்ஸுக்கு இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே? இந்த பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு மொத்தமே 2 நாள் தான் ஆகும். பட் இது வந்து பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸை விட்டுறக்கூடாது. ஓகே? அதுக்கப்புறமா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்க்கணும். ஓகேவா? இந்த வாய்ப்பாடு படிச்சுட்டு இந்த ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் படிச்சுட்டு இந்த ஷார்ட்கட் எல்லாம் படிச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டீங்கன்னா 100க்கு 5ல இருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் உங்களால எக்ஸாம்ல அட்டென்ட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிருங்க. ரீசனிங் முடிச்சிட்டு மேக்ஸுக்குள்ள வரும்போது பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு கான்பிடென்ட் வந்துரும். ஓவராலா 100க்கு 36 மார்க்குக்கு இப்ப ரெடி ஆகிருவீங்க. ஓகே? அப்ப சிம்பிளிஃபிகேஷன் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடிச்ச பிறகு டெய்லி 10 சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மல்டிப்ளிகேஷன், கியூப் நம்பர், ஸ்கொயர் நம்பர் டெய்லி ரிவைஸ் பண்ணிட்டு டெய்லி 10 சிம்பிளிஃபிகேஷன் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மேக்ஸ்ல ஸ்பீடு வந்துரும். ஓகே? அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அரித்மெட்டிக் சம்முக்குள்ளயும் இந்த அட்வான்ஸ் மேக்ஸுக்குள்ளயும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ்ல என்ன இருக்குன்னா கால்குலேஷன் தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கான்செப்ட் என்ன, பேங்க்ல இவ்வளவு போட்டிருக்காங்க, இத்தனை வருஷம் போட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி தானே ஆன்சர் பண்ணணும்.
அப்ப சிம்பிளிஃபிகேஷனை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா பேசிக்கே இல்லாம பில்டிங்கை ஸ்ட்ராங் ஆக்க முடியாது, அப்படிதானே? அதே மாதிரி இப்போ பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க அரித்மெட்டிக் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸை பத்தின பயமும் போயிடும். அரித்மெட்டிக்ல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இங்க டெய்லி நாம தான் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு போட்டு ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணிருக்கோமே, அப்ப அந்த கான்செப்ட் படி மேக்ஸ்லயும் சம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஸ்பீடா பண்ணிடலாம். அப்ப மேக்ஸ் என்ன பண்ணிடலாம், ஒரு 60 நாள்ல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்க வரணும் அப்படின்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் கூடிய ஒரு கடலுக்குள்ள வரணும். ஓகே, இது வந்து டஃப்பான சப்ஜெக்ட்னு கிடையாது. இதுல வந்து என்ன இருக்குன்னா மத்த 2 சப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க அதிகமான சிலபஸ் இருக்கும், அவ்வளவுதான். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இருக்கும். ஓகே, கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் நீங்க படிச்சா போதும். உங்க எக்ஸாம் டேட்ல இருந்து அதுல இருந்து ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர், பின்னாடி ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா கேமு, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் மோனோமென்ட்ஸ் பிளேசஸ் கேட்பாங்க. அப்புறம் சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கணும். ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியா வந்து படிக்கணும். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அந்த சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், புத்த மதம், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயினிசம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்ல நம்ம என்ன படிச்சோம், டெல்லி சுல்தானேட்டு, என்னென்ன படிச்சோமோ அது மாதிரி உப்பு சத்தியாகிரகம், மாடர்ன் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் பாலிட்டியில முக்கியமான ஆர்டிக்கல், நம்ம கான்ஸ்டியூஷனை எப்படி மேக் பண்ணாங்க, எவ்வளவு நாள் உட்கார்ந்து எழுதுனாங்க, யாரு கான்ஸ்டியூஷனை எழுதுனாங்க, அதுல என்னென்ன ஆர்டிக்கல்லாம் இருக்கு, நம்மளோட அடிப்படை உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லாமே பாலிட்டியில இருக்கும். எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டா அப்படியே ஒரு கோர்வையா படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, எக்கனாமி. இங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் டேஸ்ல படிச்ச அதே பிசிக்ஸ் தான். ஓகேவா? சோ அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்கணும், அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்கணும், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறமா நீங்க வந்து சயின்ஸ்ல உள்ள பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து படிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஆப்ல உங்களுக்கு கிளாஸஸா பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, இவ்வளவுதான் சிலபஸ். பாலிட்டி, அதுக்கப்புறம் சயின்டிபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் யுனைடெட் நேஷன், இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகேல வந்துரும். அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், அதோட ஹெட் குவார்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான கம்ப்யூட்டரோட கீஸ் என்னது, காப்பி பண்றது, கட் பண்றதுக்கு என்ன, பேஸ்ட் பண்றதுக்கு என்ன, ஒரு வெப்சைட்ல வந்து இன்னொரு டேப் ஓபன் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான். இல்ல ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து வேர்ட்ல போட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கான ஷார்ட்கட் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும். இல்ல கம்ப்யூட்டரோட எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. மேனுனா என்ன, மேனுவல் ஏரியா நெட்வொர்க், அதுக்கப்புறம் வயர்லெஸ் ஏரியா நெட்வொர்க், வேனு, அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சிபியு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் எல்லாமே கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு வந்துடும். காமன் அப்ரிவேஷன்ஸ், ஷார்ட்கட் கீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இன் இந்தியா அண்ட் வேர்ல்டு. நியூஸ்ல வருவாங்க முக்கியமான பர்சனாலிட்டிஸ், ஏதாவது ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து நியூஸ்ல அவரோட நேம் வரும், இல்ல பிஎம் ஓட நேம் வரும். இந்த மாதிரி இது இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோட நேமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஸ்கீமு, ப்ரோக்ராம்ஸ், இது எல்லாம் தான் உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸ்ல வரும். ஓகேவா? சோ இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸும் படிக்கணும், இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸும் நீங்க வந்து படிக்கணும். ஜிகேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். பட் டெய்லி வந்து நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். சின்ன வயசுல நீங்க என்ன படிச்சீங்களோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், இல்லனா 6th to 10thல நம்ம என்ன படிச்சோம், அதுக்காண்டி 6th to 10th ஸ்கூல் புக் படிச்சா என்டிபிசி கிளியர் பண்ணிரலாமான்னு கேட்காதீங்க. அங்க படிச்ச அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி தான். ஆனா ஸ்கூல் புக்ல உள்ளது கேட்க மாட்டாங்க. இங்க கொஞ்சம் இன்டெப்தா சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்ட்ல கேட்பாங்க. சிபிஎஸ்இனோனே நீங்க ரொம்ப பயந்துட வேண்டாம். ஸ்கூல் புக்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்த சிலபஸ் எல்லாம் எனக்கு எங்க கம்ப்ளீட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து தெளிவா படிச்சிடலாம். ஓகேவா? என் கையில புக்ஸ் எதுவுமே இல்ல, மெட்டீரியல் எதுவுமே இல்லங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சிபிடி 1க்கு இதுதான் சிலபஸ். இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு சிபிடி 2 வைப்பாங்க. ஓகேவா? சிபிடி 2 எக்ஸாம் வந்து நடக்கும். சிபிடி 1 வந்து நீங்க அவங்க வைக்கிற கட் ஆஃப் இல்ல அதுக்கு மேல மார்க் வாங்கிட்டீங்கன்னா சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. சிபிடி 1க்கு என்ன சிலபஸ் படிச்சீங்களோ அதுதான் சிபிடி 2க்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் மாறும். மேக்ஸ்ல அங்க 30, இங்க 35, ரீசனிங்ல 35, ஜெனரல் அவேர்னஸ்ல 40, ஓவராலா 120 கொஸ்டின், 120 மார்க். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, டைம் வந்து 1.5 மணி நேரம். ஓகே, அப்ப இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 100 டேஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை தெளிவா கம்ப்ளீட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மேக்ஸ், ரீசனிங்க முடிக்கணும், மேக்ஸ், ஜிகே, சயின்ஸை முடிச்சிடணும். 100 நாள் தான் ஆகும்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். இது எதுக்காக பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கண்டினியூஸா படிச்சிருப்பீங்க. அதாவது இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நம்பர் சிஸ்டத்துல உள்ள கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஏன்ஷியன் ஹிஸ்டரினா ஏன்ஷியன் ஹிஸ்டரியில உள்ள கொஸ்டின்ஸ். இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா 1ல இருந்து 100 வரைக்கும் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 100மே மிக்சடா இருக்கும். எப்படி இருக்கும்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் டாபிக் உள்ளேயே மிக்சடா இருக்கும். அப்ப அந்த மிக்சடா பார்க்கும்போதும் இதுதான் இந்த டாபிக், இந்த கொஸ்டினை இப்படிதான் சால்வ் பண்ணணும்ங்க கூடிய ஒரு ஐடியா உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டினை எடுத்ததுமே இந்த மேக்ஸ் சம்ம இப்படிதான் சால்வ் பண்ணணும். அப்ப இது ஏன்ஷியன் ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க, இது ஜியோகிராஃபில இருந்து கேட்டிருக்காங்க, இது வந்து என்னது மிடிவல் ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க, இது வந்து பாலிட்டில இருந்து கேட்டிருக்காங்க, இந்த ஆர்டிகிள் நான் படிச்சிருக்கேன். அப்ப பார்த்ததுமே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுது, லாஜிக் என்னன்னு தெரியுது, என்ன டாபிக்னு தெரியுதுனாலே நீங்க சிலபஸை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இத ஃபுல்லா உட்கார்ந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணதான் இங்க ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். முதல்ல ஒரு பிகினரா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்ம போடும்போது ஒரு டைமர் ஆன் பண்ணுங்க. அப்பவும் 100 டேஸ் கன்சிஸ்டன்டா படிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஸ்பீடையும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா ஆரம்பிக்கும் போது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினையே 15 நிமிஷம் சால்வ் பண்ணிருப்பீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதே இது ஒரு 100 நாளைக்கு அப்புறம் அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினை ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல சால்வ் பண்ணுவீங்க. அப்ப அந்த 15 நிமிஷத்தை 10 செகண்டா நீங்க மாத்தி காட்டிட்டீங்கன்னா அதுதான் இங்க உள்ள ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அப்பதான் நாம என்ன பண்ண முடியும், கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்துல 100 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். 100 கொஸ்டின்ல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த 15 நிமிஷத்தை 10 செகண்டா மாத்தணும்னா அதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா? பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் எங்க இருந்து கிடைக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கிடைக்கும். ஓகே, அப்ப பிராக்டிஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3வது ஸ்டெப் இருக்கு. என்ன பண்ணணும்? டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கையில டைமர் ஏதாவது இருக்குமா? இருக்காது. ஆனா மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது சைட்ல டைமர் 1.5 மணி நேரம் இருக்கும், அது சைட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு ப்ரெஷரை நம்ம ஹேண்டில் பண்ணணும். சைட்ல டைமர் ஓடிக்கிட்டு இருக்கு, கையில பென் இருக்கு, மவுஸை கிளிக் பண்ணணும், பேப்பரை எடுக்கணும், கொஸ்டினை சால்வ் பண்ணணும், மவுஸை தொடணும், ஆன்சரை கிளிக் பண்ணணும், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், அடுத்த கொஸ்டின் போகணும், அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிட்டு இதுதான் லாஜிக்னு பார்க்கணும். டைமரை பார்த்தாலும் நம்ம மைண்ட் வந்து பதட்டப்படக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இந்த ப்ரெஷர் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு கொடுத்திருக்க 1.5 மணி நேரத்துல அவன் கேட்டிருக்க 100 கொஸ்டின்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் 3 லெவல்லையும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும். எது ஈஸியான கொஸ்டின், எது மாடரேட், எது டிஃபிகல்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? டெஸ்ட் எடுத்தாதான் தெரியும். இந்த கொஸ்டின்ல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இதை பார்த்ததும் ஆன்சர் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுதான் ஈஸி. அப்ப இந்த கொஸ்டின் எனக்கு மாடரேட்டா ஃபீல் பண்றேன்னா இதையும் நான் ஈஸியா மாத்தணும்னா இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப டெஸ்ட் எடுக்க 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 தான் உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறது தெரியும். ஓகேவா? அப்ப எடுத்த உடனே நான் டைரக்டா டெஸ்ட் எழுதுனா என்ன, சிலபஸ் முடிக்காமங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் வரும். சிலபஸே படிக்காம டெஸ்ட் எழுத போனோம்னா அங்க ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே படம் படமா காட்டின மாதிரி இருக்கும். நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். டெஸ்ட் சிலபஸ் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா சிலபஸ் முடிக்க மாட்டாங்க, ஆனா டெஸ்ட் எடுப்பாங்க. மார்க் பாத்தீங்கன்னா 5 மார்க், 10 மார்க், 2 மார்க் இந்த மாதிரி தான் வரும். அப்ப இந்த சிலபஸ் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும் போதுதான் நாம எங்க இருக்கோங்கிறது தெரியும். அப்ப அந்த லெவலை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்லயும் ஒண்ணு கத்துக்கிடுவீங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஃபைனலா ஸ்கோரை வந்து 80க்கு மேல கொண்டு போயிடலாம். ஒரு டாப்பரா எக்ஸாம்ல செலக்ட் ஆகிடலாம். இது எல்லாமே இன்னைக்கு நைட்டோட நான் முடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள் நைட்ல முடிக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது. ஓகேவா? சோ உண்மையா சொல்ல போனா ஒரு 100 நாள் 120 நாள் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் ஒரு பிகினரா இருக்கிற ஸ்டூடெண்ட் எந்த எக்ஸாமுக்குனாலும் பெர்ஃபெக்டா ரெடி ஆக முடியும். பட் அந்த 100 நாள்லயும் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். ஒரு நாள்ல அவ்வளோ சிந்தனை வரும். நாம ஏன் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், நம்ம இந்த ஜாபுக்கு போனா என்னன்னு தோணும், ஜாப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சா என்னன்னு தோணும். அப்போ நாம இந்த எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கோமே, திடீர்னு எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்னன்னு தோணும். இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வேற ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு எல்லாம் போகும். நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கோமே, திடீர்னு அடுத்து ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன அப்படின்னு தோணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இப்பதான் நமக்கு 22 வயசு ஆகுது, இப்ப இந்த எக்ஸாமுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து 33 சொல்லியிருக்காங்க ஓபிசிக்கு. அப்ப எனக்கு இன்னும் 10 வருஷம் இருக்கு. அப்ப இந்த வருஷத்துல நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். என்னையும் மீறி எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வருது, நீ வந்து இவ்வளவு படிச்சாலும் நீ கிளியர் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா,
எனக்கு ஏஜ் வந்து 33 வயசு வரைக்கும் இருக்கு. எனக்கு இப்பதான் 22. நான் படிச்ச காலத்துல அதான் சொல்லுவேன். அப்ப இன்னும் 11 இது இருக்கு, எனக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இந்த வாய்ப்புல எங்க தவற விடுறேங்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் அடுத்த இதுல கிளியர் பண்ணிருவேங்கிற மாதிரி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிட்டு படிப்பேன். ஏன்னா ஒரு நாள் நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்த நாள் பயங்கர டிமோட்டிவேஷனா இருக்கும். ஒரு நாள் மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ஸ்கோர் அதிகமா வரும். அடுத்த நாள் கம்மியா வரும். எல்லா நாளையுமே கரெக்ட்டான ஒரு இதுல கொண்டு போயிட்டு ஒரு நியூட்ரலா இருக்கணும் நம்ம. அதாவது ரொம்ப மார்க் எடுக்கும்போது ரொம்ப ஹையா ரொம்ப ஹை இதுக்கு போயிறக்கூடாது. ரொம்ப லோவாவும் நம்மள இது பண்ணக்கூடாது. ஒரு நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு, கரெக்ட்டான ஒரு நடுநிலையில வச்சுக்கிட்டு, அப்படியே நம்ம படிச்சுட்டே கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா, சக்சஸ் நமக்கு தான். நெகட்டிவ் தாட்ட உள்ள வரவிடக்கூடாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, "உன் கூட படிச்சவன் அங்க போயிட்டான், படிச்ச பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சு, கல்யாணம் ஆயிருச்சு, நீ மட்டும் இப்படியே உட்கார்ந்துருக்கன்னு" ஒவ்வொரு கதையா சொல்லதான் செய்வாங்க. நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே இருப்பாங்க. நெகட்டிவா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அது எதையுமே உள்ள விடக்கூடாது. நம்மளே நாம் என்ன பண்ணுவோம்? நெகட்டிவா திங்க் பண்ணுவோம். நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி, ஓவர் திங்கிங் இத கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா, இப்ப நெறைய பேர் திங்க் பண்றது அதுதான். நைட் ஆனா பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் 9 மணி, 10 மணிக்கு தூங்கிருவாங்க. இப்பலாம் நெறைய பேர் பாத்தீங்கன்னா, 1 மணி ஆனாலும் தூங்க மாட்டேங்கிறாங்க. ஃபோன வச்சுக்கிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் திங்கிங்லாம் பண்ணவே வேண்டாம். நம்ம திங்க் பண்றத விட கம்மியா தான் நடக்கும். நம்ம சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு நெனைப்போம். ஃபைனலா பாத்தீங்கன்னா, நம்ம திங்க் பண்ணத விட லைட்டா நடந்துட்டு போயிரும். அதனால எதையும் ஓவர் திங்க் பண்ணாம பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். நீ இப்படிதான் இருப்ப, அப்படிதான் இருப்பன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம சக்சஸ் ஆன பிறகு அவங்கலாம் காணாம போயிருவாங்க. அதனால அவங்க ஒரு ஆளு அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு குடுத்துட்டு நாம படிக்காம விட்டுறக்கூடாது. சோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட உட்கார்ந்து படிங்க. நான் திருப்பியும் சொல்றேன், உங்ககிட்ட கன்சிஸ்டன்சியும், ஹார்ட் ஒர்க்கும் இருந்துச்சு அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். நம்ம யூடியூப்க்கே நீங்க போங்க. ரயில்வேக்கு, என்டிபிசிக்கு மட்டும் எவ்ளோ வீடியோஸ் குடுத்துருக்கோம்னு பாருங்க. நம்ம கிளாஸ் வைஸாவும் குடுத்துருப்போம். ஓவராலா என்டிபிசி எக்ஸாம்னா என்னங்க கூடிய ஜெனரலான வீடியோஸும் குடுத்துருப்போம். இதுவரைக்கும் யூடியூப்ல மட்டுமே ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருக்கோம். நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, யூடியூப்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். அதை ரிவைஸ் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருவோம். உங்களுக்கு வாரம் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளானும் கையில கொடுத்துட்டு வீக்லி டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருவோம். நான் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லாம எஸ்டர்டே வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு தீபாவளியோட 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணா போதுமானது. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சொன்ன எல்லா சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிருப்போம். எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரயில்வேக்கு தேவையான மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க. இந்த சிபிடி 2க்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் டெஸ்ட் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்டுக்கு சைக்கோ டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இந்த 2 ஸ்டெப்பையும் நீங்க தாண்டிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்க வந்து என்டிபிசி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்ல ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. யாரா இருந்தாலும் ஸ்கில் டெஸ்ட்ல குவாலிஃபை பண்ண முடியும். ஜஸ்ட் டைப் தெரிஞ்சா போதும். டைப் சர்டிபிகேட்லாம் வேணுங்கிற அவசியமே இல்ல. ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கரெக்ட்டான டாக்குமெண்ட் கொண்டு போனாலே போதும். இந்த 2 ஸ்டெப்பையும் ப்ராப்பரா நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னாலே சக்சஸ் உங்களுக்கு தான். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, கிடைச்சிருக்க வாய்ப்புகள மிஸ் பண்ணிராதீங்க. 20 வயசு, 22 வயசுல நெறைய எண்ணங்கள்லாம் தோணும். அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். சில பேர பார்க்கும்போது, ச்சே நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஃபோன் பேசிட்டே இருக்காங்க, WhatsAppல சேட் பண்றாங்க, நாமளும் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த மாரி டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே நமக்கு தேவையில்ல. நம்ம ஃபியூச்சருக்காக நாம ஹார்ட் ஒர்க் போட்டோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் அந்தந்த வயசுல தானா கிடைக்கும். அந்த 18 வயசுல டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது, வேற ஏதாவது இது பண்றது, அதெல்லாம் அவசரப்பட்டு நாம இது பண்ணோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு பெரிய புதையல் காத்துக்கிட்டு இருக்கும். அத நாம மிஸ் பண்ற மாதிரி ஆகிரும். அதனால அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? சோ அதெல்லாம் தேவையே இல்ல. இந்த Instagram போறது, தேவையில்லாம ரொம்ப நேரம் விடிய விடிய உட்கார்ந்து யார் கூடயாவது சேட் பண்றது, இதெல்லாம் தேவையே இல்ல. நமக்குன்னு ஒரு வயசு வரும்போது எல்லாமே நடக்கும். தானா நடக்கும். நமக்கான ஜாப் கிடைக்கும். நம்ம எஃபோர்ட் போடும்போது கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போவோம். ஒரு நல்ல வேலை, ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னா, நம்மளோட அடையாளம் மாறும். அப்படிதானே? ஸ்டேஷன் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம நேம் மறைஞ்சு நம்ம என்ன ஜெயிச்சிருக்கோமோ அது நம்மளோட நேமா மாறும்.
அந்த இதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பெருசா இப்ப நினைக்கிறோமோ மத்தவங்க பண்றதெல்லாம் அது எல்லாமே நம்ம காலடியில வந்து விழும். அப்படிதானே? சோ அதனால நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம கிட்ட வந்துரும். அதனால ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து பணம் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஏழையா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும்லாம் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. தன்னம்பிக்கை இருந்தாலே யாராலனாலும் ஜெயிக்க முடியும். அந்த கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க் மட்டும் விட்டுறாம போடுங்க. கண்டிப்பா சக்சஸ் உங்களுக்கு தான். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு என்டிபிசி எக்ஸாமை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ படிக்கணும், வெறித்தனமா நான் படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பெர்ஃபெக்டா எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டாம். புக்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான கிளாஸஸ், புக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு 1899ல கண்டிப்பா உங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி 1899க்கு உங்களுக்கு கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டீமுக்கு நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. என்னால 1899 பே பண்ண முடியாது மேம், 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டி டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை நீங்க வந்து நல்ல விதமா பயன்படுத்துங்க. அது மாதிரி வயசும் வாய்ப்பும் போனா திருப்பி கிடைக்காது. இருக்கக்கூடிய வயசை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம இந்த வயசுல படிச்சுக்கலாம், அந்த வயசுல படிச்சுக்கலாம்லாம் கிடையாது. 18 வயசு ஆகிருச்சுனாலே பொறுப்பு வந்துருது. ஓட்டு போடுறதுக்கான உரிமையே கொடுத்துட்டாங்க. அப்போனா 18 வயசுல என்னெல்லாம் சாதிக்கலாங்கிறத பாருங்க. சோ கவர்மெண்ட் எக்ஸாம்ங்கிறது ஈஸி தான் படிக்கிறவங்களுக்கு. படிக்காம இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அது டஃப். நல்லா படிச்சுட்டோம், ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டோம், 100க்கு 85க்கு மேல மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னா வேலை கிடைக்கிறது ஈஸி தான். ஓகேவா? எல்லாத்தையும் உங்க செயல்ல காட்டுங்க. ஓகேவா? சக்சஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். படிக்க ஆரம்பிங்க. எல்லா மெட்டீரியலுமே உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேம் முன்னாடியே தெரியாது மேடம், நான் உங்க சேனலை பார்த்ததே கிடையாது. நான் வந்து அங்க போயிட்டு 20,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன், 25,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன், என்னால படிக்க முடியல, எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்ல, ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எந்த டைம்னாலும் கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கையில இருக்கக்கூடிய போனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. போன்ல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப படிக்கும்போது புக்ஸ் வேணும்னாலே ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். யாருகிட்ட அந்த புக் இருக்குன்னு கூட தெரியாது. ஆர்.எஸ். அகர்வால் புக் எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி ஃபுல்லா சுத்தி அடிக்கணும். நம்ம ஊர்ல எது பெரிய சிட்டியோ அங்க போயிட்டு சுத்தி அடிச்சு வாங்கணும். ஒரு மேகசின் வாங்கணும். சோ மேகசின்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தொகுத்து போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்ட் போன்ல ஜஸ்ட் பிடிஎஃப் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே டவுன்லோட் ஆகிருது. கிளாஸ் வேணும்னா ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்ல வைஃபை கனெக்ஷனோ இல்ல நம்ம கையில டேட்டாவோ இருந்துச்சுன்னா போதும், கிளாஸஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கலாம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. வெளியே போயிட்டு எது கோச்சிங் சென்டர்னு விசாரிச்சு அங்க போயிட்டு ஃபீஸ் பே பண்ணி அங்க டெய்லி டிராவல் பண்ணி போகணும். அவ்வளோ இது பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இப்ப எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சு. ஆனா நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க. சோ புத்திசாலித்தனமா படிக்கிற ஸ்டூடெண்ட் வேலை வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்களும் அதே மாதிரி படிங்க. ஓகேவா? சோ படிக்கிறதுல புத்திசாலித்தனம்ங்கிறத விட டைம் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அது மாதிரி நான் இதாக போறேன், அதாக போறேன்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து இந்த எக்ஸாம் படிக்கிறேன், அந்த எக்ஸாம் படிக்கிறேன் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளனேஷனே கொடுக்காதீங்க. நம்ம என்ன பண்றோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேவா? யாருக்கு சக்சஸ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டை யாரு கண்ணுக்கும் காட்டக்கூடாது. ஓகேவா? நான் சக்சஸ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்ஸ்பிளைனும் பண்ணாதீங்க. ஒரு எக்ஸாம்ல ஒரு எதிர்பாராத விதமா ஒரு 0.5ல மார்க் போயிருச்சுன்னா நான் 0.5ல தான் விட்டுட்டேன், 0.25ல தான் விட்டுட்டேன் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ஃபெயிலியரா இருக்கட்டும், சக்சஸா இருக்கட்டும், யாருக்கிட்டையும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காதீங்க. சைலண்டா இருங்க. உங்களோட இது செயலை மட்டும் காட்டுங்க. எஃபர்ட்டை மட்டும் கரெக்டா போடுங்க. சக்சஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க.